இப்போ காலினா ஃபர்ஸ்ட்லேருந்து காலினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான். யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காகவே எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும். ஆனால் அது அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காலினாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவரோட டேலண்ட்டும் அப்படி தான். நான் வந்து நிறைய சமயங்களில் காலினா வந்து அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை க்ரியேட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காலினாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா உண்மையாகவே காலினாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்ச ரொம்ப சொற்பமான நடிகர்களில் காலினா ஒருத்தர். அப்புறம் டிஎஸ்கே அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங், ஸ்டேஜ், மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிருவோம், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது. பட் அது ஒரு பெரிய ஸ்பிரிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்கால்வாசி பேர் ஆடிஷன் எங்களை டீ கடையில் தான் பண்ணியா? ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின எல்லாரும் தான் இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிற முகங்கள் சரவணன்லேருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப, ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே அப்படி தான் வந்தோம். அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது.